ஆகுவோம், அதுவா மாறுவோம். அதானே? இல்ல நான் என்ன ஸ்கூலை விட்டே வெளியே வரமாட்டேன் அப்படின்னாலும் இருங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பிளான கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ரொம்ப ஈஸியா ஒரு டீ சாப்பிடுற நேரத்துல நம்ம பிளான் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். சோ அப்ப நம்ம கவனமா கேட்க வேண்டிய விஷயமே ஒன்னே ஒண்ணுதான். 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம், அந்த பணத்தை வெளியில எடுத்துடுறோம், அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் கொண்டு போறோங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவையே தவிர, இதுக்குள்ள நீங்க ப்ராடக்டை இன்க்ளூட் பண்ணாதீங்க. இந்த ப்ராடக்ட் எங்க இருக்கு, இந்த ப்ராடக்டோட ஃபியூச்சர்ஸ் எங்க போகுது அப்படிங்கறதெல்லாம் அதை நீங்க தனியா தெரிஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம். இப்போ 25,000 ரூபாய் எக்ஸாம்பிளுக்கு நான் பேசிட்டு இருக்கேன்னா நானே எடுத்துக்கிறேன். நான் 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனியில இருக்கக்கூடிய 25,000 ரூபாய் பேக்ல ஒரு பேக் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு மனசுக்கு பிடிச்சது. சரி, ஒரு எக்ஸாம்பிள் அதையும் வச்சுக்கலாம். நான் ஸ்லிம் ஸ்மி பேக் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு பேக் எடுத்துட்டேன், 25,000 ரூபாய் பணம் கட்டிட்டேன், 32,000 ரூபாய் வர்த்துள்ள ஒரு கிட்ட எனக்கு கம்பெனி கொடுத்துட்டாங்க. சோ இப்ப நான் கட்டின பணத்துக்கு எனக்கு ஒரு பேக்கேஜ் வந்துருச்சு. சோ இப்ப எனக்கு எந்த வித பாதிப்பும் இதுல இல்ல. அவ்வளவுதான், சிம்பிள், இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இது பிசினஸ் நான் எடுத்துட்டு போறேன், நான் போட்ட பணம் எனக்கு வரும்னு சொல்லிட்டு என் அப்ளைனர் என்கிட்ட சொன்னாரு. எப்படி வரும் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, சார் நீங்க ஒரு 6 பேரை சேர்த்துருங்க, இதே 25,000 6 பேர் சேர்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 25,000 ரூபாய் ஜாயின் பண்ணும் போது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ரெஃபரல் இன்கம் 5,000 ரூபாய் தராங்க சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு கீழே ஒரு 6 பேரை 25,000 ரூபாய் பேக்கேஜ்ல ஒரு 10-15 நாள்ல பண்ணோம். அப்ப அதை பண்ணும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் போட்ட அந்த 25,000 ரூபாய் எனக்கு திரும்பி வந்துச்சு. ஏன்னா 30,000 ரூபாய் எனக்கு வருது, நான் போட்டது 25,000 ரூபாய் நான் எடுத்துட்டேன். அது போக இது எல்லாமே பிவி பிசினஸ், எல்லாருக்கும் தெரியும், நெட்வொர்க்னா பிவி பிசினஸ் தான். அப்ப 25,000 ரூபாய் பேக் நம்ம ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கும்போது என்ன பண்ணுன்னா 6 பிவி நமக்கு கிடைக்குதுங்க. 6 பிவி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். இந்த பக்கம் 6 பிவி, இந்த பக்கம் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் 6 பிவி வருது. மொத்தமா 6 பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். 25,000 ரூபாய் பேக் நான் கொடுத்ததுனால எனக்கு மொத்தமா கிடைச்சது பாத்தீங்கன்னா 18 + 18. ஏன்னா இது ஏபி அப்படின்னு பிரிச்சுக்கலாம், லெஃப்ட்ல ஒரு 3, ரைட்ல ஒரு 3. இது ஏன் அப்படிங்கிறதுக்கு விளக்க சொல்லிடுறேன். சோ எனக்கு வந்து இந்தாண்ட ஒரு 18 பிவி, இந்த பக்கம் ஒரு 18 பிவி கிடைச்சிருக்கு. இது எப்படின்னா, ஒரு பிவிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் தராங்க இல்லையா கம்பெனில, லெஃப்ட்ல ஒரு பிவி, ரைட்ல ஒரு பிவி. இந்த பேருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 250 ருபீஸ் நம்ம கம்பெனி நமக்கு தராங்க. அப்போ எனக்கு 18 பிவி இன்டூ 250 நான் போடும்போது 4,500 ரூபாய் எனக்கு கிடைக்கும். ஸோ இது மண்டே கட் ஆகி புதன்கிழமை காலையில எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா, இந்த ரெஃபரல் இன்கம் இல்லாம, ரெஃபரல் இன்கம் எனக்கு 30,000 ரூபாய் வந்துருச்சு, அது போக ஒரு 4,500 ரூபாய். ஸோ இப்ப இந்த ரெண்டையும் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா 34,500 ரூபாய். இந்த 34,500 ரூபாயில இருந்து என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, என் 25,000 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். ஆனா அதுக்கு உண்டான ப்ராடக்ட் இருக்கு, பரவாயில்ல, என் பணத்தை நான் வெளில எடுக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது பாத்தீங்கன்னா 9,500 ரூபாய் இருக்குது. சோ 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நான் 6 பேரை சேர்த்ததுனால நான் எடுத்துக்கிட்டேன். அது போக எனக்கு ஒரு 9,500 ரூபாய் கம்பெனில கொடுத்துருக்காங்க. அது போக மிகப்பெரிய கிஃப்டா 32,000 ரூபாய் ஒர்த் இருக்க என் ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. சோ நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நான் ஜாயின் பண்ண எனக்கு கீழே ஒரு 6 பேரை ஜாயின் பண்ண வைக்கிறோம். இதுல நான் ப்ராடக்ட் பத்தி எந்த இடத்துல சார் பேசியிருக்கேன்? இல்ல. ஆனா ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கு. அந்த ப்ராடக்ட் நாலேஜ நம்ம ப்ராடக்ட் நம்ம பயன்படுத்தும் போது அதை பயன்படுத்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க அதுக்கப்புறம் தான் அது ரீபர்ச்சேஸ்ல சேல்ஸ் எல்லாமே எதுவுமே நடக்காது. ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி தான் இருக்கும். 25,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், 25,000 ரூபாய் எடுத்துட்டேன். அது போக என்னோட ப்ராஃபிட் 9,500 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். சோ இந்த 2 வேலையும் செய்யறதுக்காக என்னுடைய உழைப்பு இருந்தது. என் உழைப்புக்கு தேவையானது கம்பெனி வந்து 32,000 ரூபாய் கிஃப்டா எனக்கு கொடுத்துட்டாங்க. சிம்பிள். நான் என்ன பண்ணணும், இந்த வேலையை அந்த 6 பேருக்கு சொல்றேன். எப்பா நீங்க என்ன மாதிரியே நீங்க பண்ணுங்க, நீங்களும் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுங்கன்னு சொல்றேன். தட் இஸ் லெவல் 2. அப்போ 36 பேர் இருப்பாங்க சார். 36 பேர் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 27,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். சோ லெவல் 1ல எவ்வளவு கிடைச்சிருங்க? 9,000 ரூபாய், 9,500 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்ப லெவல் 2ல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க 27,000 ரூபாய் கிடைக்கும். சரி, இது அந்த பீப்புள் என்ன பண்ணாங்க, 36 பேரும் 6 பேரும் நம்ம எடுத்துட்டு போவாங்க. இது எதுவுமே நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் கேட்கறது எல்லாமே அந்த 6 பேர்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த 6 பேர்கிட்டையும் டெய்லி காலையில நான் கான்வர்சேஷன் வச்சிருக்கேன். எப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் 6 பேர் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ அவங்க 6 பேரை கொண்டு போறாங்க, அடுத்த 6 பேர் கொண்டு போறாங்க, லெவல் 3 மாறுது, 216 பேர் வராங்க, 1,62,000 ரூபாய் கிடைக்கும். லெவல் 3 216 பேர் இருக்கும், 1,62,000 ரூபாய் கிடைக்கும். சரி, இது 3rd லெவல் முடிஞ்சது.
அடுத்தது அவங்க அடுத்த லெவல் கொண்டு போறாங்க. இந்த 1,62,000 எனக்கு கிடைச்ச உடனே நான் என்ன பண்றேன்னா, ஏன் டவுன்லைன்ல சொல்றேன், நீங்க இந்த 1,62 வாங்குங்க அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்றோம். சோ அவங்க அவங்களுக்கு கீழே இருக்கவங்களை கொண்டு போறாங்க. லெவல் 4க்கு மாறுது. லெவல் 4 பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1,296 அவ்வளவு பேர் வரும்போது பாத்தீங்கன்னா 9,72,000 ரூபாய். 9,72,000 ரூபாய் 4th லெவல்ல வந்துருது. சரி, இந்த 4th லெவல் அமௌண்ட் எனக்கு வந்த உடனே நான் என்ன சொல்றேன்னா, மறுபடியும் என் டவுன்லைன்ல ஒரே ஒரு சிம்பிளா தான் சொல்றேன், நீங்க மறுபடியுமே இந்த அமௌண்ட் நீங்க வாங்குங்கன்னு தான் கேட்கிறோம். ஏன்னா நம்ம கம்பெனியோட சிறப்பே பாத்தீங்கன்னா, நம்ம டவுன்லைன் எவ்வளவு வாங்குறாங்களோ அதோட 100% நமக்குன்னு சொல்லிருக்கு. சோ அதனால என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாங்குங்கன்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்றோம். சோ அவங்கள மோட்டிவேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 7,776 பேர் வருவாங்க லெவல் 5. அந்த லெவல் வரும்போது பாத்தீங்கன்னா 58 lakhs சம்திங் நமக்கு கிடைக்கும். அது போல ஏபி ரெண்டையும் நம்ம கணக்கு போடுவோம். 34 lakhs எல்லாம் கணக்கு போட்டு ஒண்ணு சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா 1,39,00,000 ரூபாய் கிடைக்கும் லெவல் 5ல. நம்ம டார்கெட் 1 இயர்ல லெவல் 5 வரைக்கும் போறதுதான். அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், நான் இன்னைக்கு ஜாயின் பண்ண மேக்சிமம் 10 டேஸ்க்குள்ள நான் ஒரு 6 பேரை கொடுத்துட்டு என் அமௌண்ட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, அவரு ஒரு 10 டேஸ், அவரு ஒரு 10 டேஸ். லெவல் 3 பாத்தீங்கன்னா 1 மந்த்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணலாம். யாரெல்லாம் லெவல் 3 வந்து 1 மந்த்க்குள்ள கம்ப்ளீட் பண்றீங்களோ, அப்போ உங்க கையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhs இருக்கு. ஒரே ஹார்ட் ஒர்க் தான், சிம்பிள் ஹார்ட் ஒர்க். நீங்க நமக்கு தெரிஞ்ச மக்களை இதை வந்து இன்வெஸ்ட்மெண்டா கொண்டு போங்க. ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காது. ஒவ்வொருத்தர் கையிலயும் கிஃப்டா தான் இருக்கு. அவங்கள ஜூம் வர சொல்லுங்க. ப்ராடக்டோட யூசேஜ் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஃபேம்லெட்ல ரொம்ப தெளிவா அடிச்சு கொடுத்துருக்கோம். சென்னையில இருக்கவங்க சென்னையில, இங்க லோக்கல்ல டெய்லியுமே ஜூம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஜூம் நடந்துட்டே இருக்கும். ப்ராடக்ட் பத்தின நாலேஜ் நீங்க எடுத்துங்க. எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுங்க. ரெண்டையும் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இன்னையில இருந்து 1 மாசம் நீங்க ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சிஎம்டி லாஸ்ட் டைம் பேசும்போது ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தாங்க. சூப்பரான ஒரு அந்த தீபாவளிக்கு உங்களோட அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. 40 50. நான் இப்போ சொல்றேன், நீங்க இந்த மூலியமா உங்களால போக முடியும், என்னோட கான்டாக்ட் இருக்கு, என்கிட்ட கான்பிடென்ட் இருக்கு அப்படின்னு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா 2 lakhs earn பண்ணலாம். 2 lakhs earn பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸலண்டான ஒரு தீபாவளி உங்களுக்கு கொண்டு வர முடியும் இந்த 23ல. நான் என்னால சொல்லிக்க முடியும் சார். அவ்வளவு சூப்பரா இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. 25 The recording has stopped. அப்படிங்கறத வந்து நீங்க கண்டிப்பா அதை நீங்க பண்ணுங்க. இதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். எல்லாரும் தெளிவா ஆயிடுங்க. சிம்பிள். ப்ராடக்ட போட்டு நடுவுல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ராடக்டோட வேல்யூ வேற எதுலயுமே கிடையாதுங்க. அவ்வளவு எக்ஸ்ட்ரானரி ப்ராடக்டா இருக்கு. ப்ராடக்ட்ல எந்த வித குறைபாடும் கிடையாது. ஆனா ப்ராடக்ட மட்டும் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் பிளான் என்னன்றதை மறந்துடுறீங்க. பிளான் மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? விட்டமின் எம் தேவை. மற்ற விட்டமின்ஸ் எல்லாமே ஆக்சிமியில் இருக்கு, நீங்க எடுத்துக்கங்க. நமக்கு தேவையானது விட்டமின் எம் தேவை அப்படிங்கறத மைண்ட்ல செட் பண்ணுங்க. கரெக்டா பிளான் பண்ணுங்க. முதல் 6 பேர் யார், அவங்கள ஒரு 10 நாள்ல முடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் பாட்டுல வந்து ஜாயின் பண்ணிட்டேன், எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் சார், 1 கோடி வரணும் 5 வருஷத்துக்கு கிடையாது. 5 லெவலோட நான் நிறுத்திட்டேன். 6 7 8 லெவல் போகும்போது 14 கோடி ரூபாய் வரும். கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதுக்கப்புறம் போறதை யாராலையும் தடுக்க முடியாது. நடுவுல சொன்ன ஒரே வார்த்தை தான், 140 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு இந்தியா, 140 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு இந்தியால வெறும் 10,000 பேரை நீங்க எடுத்துட்டு போங்க. அது போதும். 10,000 பேர் 140 கோடியில எங்க சார் இருக்கு? ஆள் இல்ல, செய்ய முடியலன்னு சொல்லாதீங்க. தயவு செய்து சொல்லாதீங்க. எல்லாரும் சூப்பரான ஒரு பிளான் கிடைச்சிருக்கு. இந்த பிளான் எல்லாம் கேட்கும் போது பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. அதே போல எவ்வளவு ஏர்ன் பண்ணணும் நீங்க டிசைட் பண்றீங்களோ நீங்க முடிவு பண்ணுங்க. எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னா நீங்க முடிவு பண்ணணும். அந்த பிளானை தான் இங்க கொடுத்துருக்காங்க. பட் இந்த 25 ரூபா பிளான பொறுமையா தெளிவா கத்துக்கிறேங்க. 25/6/25 நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். வித்தின் 10 டேஸ்ல கொடுக்க போறேங்கிறது ஒரு உறுதிமொழியாவே எடுங்க. நீங்க சேர்க்கிறவங்களும் ரைட் பர்சனா எடுங்க. அவங்களும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புளா இருக்கட்டும். யாருக்கும் மெடிக்கலா நீங்க இது பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்க அழகா கொடுத்துருங்க. ப்ராடக்ட் அது வேலை செய்யும். நம்ம ப்ராடக்ட் முதல்ல எல்லாரும் வீட்டுக்கும் தேவையான ஒரு ப்ராடக்ட் முதல்ல போய் சேரட்டும். வீட்டுல இருக்கவங்க எடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்துல கேட்பாங்க. அது பிசினஸா அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அது அடிஷனல். சோ இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளான்ல இந்த தீபாவளிக்குள்ள 2 lakhs ஏர்ன் பண்ண முடியும். 300 நாள்ல 1 கோடி ரூபாய் ரீச் பண்ண முடியும். ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். இந்த பிளானை வந்து சூப்பரா டிசைன் பண்ணி கொடுத்தாரு நம்ம சவுத் இந்தியா டைரக்டர்.